Hi students, welcome to Idhikekala IAS Academy. So every one நடக்கும் எங்களுக்கு நாம நடிகர் select நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா third test ஓகேவா group 4 test batchல அந்த third testக்கான கைடன்ஸ் கிளாஸ் ஓகேவா பேக் டு ஸ்டடி வீடியோ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால third test எழுத போறதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துங்க. ஏன்னா நம்ம இந்த ஒரு வீடியோல 6th தமிழ் புக் ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேவா. இது இல்லாம குப்தர்கள் 6th வரக்கூடிய குப்தர்கள் 11th வரக்கூடிய குப்தர்கள் பார்க்க போறோம். இது இல்லாம சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குத ஆப்டிட்யூட் பார்க்க போறோம். இந்த மூணுத்துலயுமே நீங்க டெஸ்ட்க்கு என்னெல்லாம் படிக்கணும்ங்கறத ஒரு கிளாஸ் மாதிரி நம்ம இத எடுத்து கொடுக்க போறோம் ஓகேவா. இதனால வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல யாரும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. சோ ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே 499 தான் சரிங்களா. ஃபீஸ் வந்து வெறுமனே 499 தான். சோ 499 நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா தமிழ் 50 டெஸ்ட், ஜிஎஸ் 50 டெஸ்ட். சோ 50 + 50 டெஸ்ட் கொடுக்க போறோம் சரிங்களா. இதுல மொத்தமா 10000 क्वेश्चन கவர் ஆகுது. நீங்க 400 ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த எல்லா டெஸ்ட்டுக்கான கைடன்ஸ் கிளாஸ் இப்போ நம்ம கொடுக்குறோம்ல இந்த மாதிரி கிளாஸ் கொடுத்துருவோம். 10000 क्वेश्चन டெஸ்ட் வந்துரும் உங்களுக்கு. டெஸ்ட் பிடிஎஃப் தான் வித் இதுக்கான டிஸ்கஷன் வீடியோஸும் உங்களுக்கு வந்துரும். எல்லாமே சேர்த்து ஃபீஸ் வந்து 499 தான். ஜாயின் பண்ணனும்னா 77081 97281 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா. 77081 97281 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோ போடலாம். ரைட், ஆல்ரெடி நம்ம 6th தமிழ் புக் நியூ புக் தான் ஓகேவா. ஆல்ரெடி இத நம்ம ரெண்டு டெஸ்டா எழுதிட்டோம். மொத 5 யூனிட் முதல் டெஸ்டாவும் அடுத்த ஒரு 4 யூனிட் ரெண்டாவது டெஸ்டாவும் எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம், அது ஃபுல் ரிவிஷன் இது ஓகேவா. 6th நியூ புக் தமிழோட ஃபுல் ரிவிஷன் நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகே, சோ ரிவிஷன் பர்பஸ்ல என்னென்ன படிக்கணும்ங்க மட்டும் நான் டக்குன்னு சொல்லிடுறேன் சரிங்களா. ரைட், சோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தமிழ் தேன், அதுல வரது இன்ப தமிழ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், டெஸ்ட் எழுதிட்டோம். இப்போ ரிவிஷன் தான் ஓகேவா. சோ பாட்டை படிச்சுக்கோங்க. எழுதுனது பாரதிதாசன், பொருட்கள், பாடலோட பொருள், பாரதிதாசனை பத்தின நூல்வெளி சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புக் பேக் படிச்சிருங்க, நம்ம எல்லா இடமும் சொல்லிட்டு தான் இருக்கோம். தமிழ் கும்மி எழுதுனது பெருஞ்சித்திரனார் சரிங்களா. சோ இது அதோட சொல்லும் பொருளும், பாடலோட பொருள், பெருஞ்சித்திரனார் பத்தின ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு இதுல இருக்கும். அடுத்து அதுக்கான புக் பேக். அடுத்து இதுக்கான உரைநடை வளர்த்தமிழ் ஓகேவா. சோ தமிழை பத்தி இருக்கும். இப்ப யாமேந்த மொழிகளை தமிழ் மொழி போல சொன்னது பாரதியார் ஓகேவா. பாரதியார் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ், தொல்காப்பியத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. தமிழ் அப்படிங்கிறது தொன்மையான மொழி, எளிய மொழி. தமிழ்ல வளஞ்சொலி எழுத்துக்கள் இருக்கு, இடஞ்சொலி எழுத்துக்கள் இருக்கு. சோ அந்தந்த இப்ப தமிழன் கிழவி மகனோரற்ற தொல்காப்பியம் இந்த இதை படிச்சுக்கோங்க. அடுத்து தமிழுங்கிறது சீர்மையான மொழி, வளமையான மொழி, வளர்மொழி, புதுமை மொழி, அறிவியல் தொழில்நுட்ப மொழி. அடுத்து தமிழ் எண்கள் இருக்கு. அடுத்து ஒரு ஒரு சொல்லும் எங்கும் இடம்பெற்றிருக்கு ஓகேவா. அந்த இதை படிச்சுக்கோங்க. புக் பேக் படிச்சிருங்க. இது துணைப்பாடம் தான், இது வேண்டாம் ஓகேவா. ஆனா இதுல இந்த விஷயங்கள் படிச்சிருக்கணும். இதெல்லாம் எந்தெந்த நூல்ல வந்திருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, அதை படிச்சிருங்க. அடுத்து தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். சோ இதுல இலக்கணம் எத்தனை வகைப்பட்டு கொடுத்திருக்காங்க. எழுத்துல உயிரெழுத்து இருக்கு, மெய் எழுத்து இருக்கு, அது ரெண்டும் முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க. சோ அதுல குறில் எழுத்து, நெடில் எழுத்து, அதுக்கான மாத்திரை அளவு. மெய் எழுத்துனா 18 இருக்கு. கசரதபுர வல்லினம், அயனம் மெல்லினம், இரளவல்ல இடையினம். அது உயிர்மை எழுத்து 216. ஆயுத எழுத்து. சோ ஆயுத எழுத்துக்கான மாத்திரை அளவு எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்து புக் பேக் படிச்சிருங்க. இதோட தமிழ்ல ஒரு இயல் முடியுது. இந்த மாதிரி இன்னும் 8 இயல் இருக்கு. இந்த டெஸ்ட் இது ரிவிஷன் தான். ஆல்ரெடி அதாவது 6th தமிழ் 2 டெஸ்ட் எழுதுறீங்க, 3வது டெஸ்ட் 6th தமிழ் எழுதுறீங்க. ஏன்னா நம்ம டெஸ்ட்லயே உங்களுக்கு ரிவிஷனும் கொடுத்துருவோம் ஓகேவா. அடுத்து சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், அதுல வர சொல்லும் பொருளும், பாடலோட பொருள், இளங்கோவடிகள் பத்தின ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு, அதோட புக் பேக். காணியம் எழுதுனது பாரதியார், அதுல உள்ள சொல்லும் பொருளும், அதோட பொருள், அதோட ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு, புக் பேக் கொஸ்டின். நெக்ஸ்ட் சிறகின் ஓசை, இது உரைநடை. தெரிந்து கொள்வோம் கொடுத்துருக்கதெல்லாம் படிச்சுக்கோங்க. பாக்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி, பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி, புக் பேக் படிச்சிருங்க. கிழவனும் கடலும், இது ஒரு கதை, இது வேணாம் ஓகேவா, இது விட்டுருங்க. ஓகே, அடுத்து முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும். எழுத்து 2 வகைப்படும். முதல் எழுத்து சார்பு எழுத்து. அது முதல் எழுத்துனா உயிரெழுத்து மெய் எழுத்து வரும். சார்பு எழுத்து 10 வகைப்படும். அந்த 10 வகை கொடுத்துருக்காங்க. அதுல உயிர்மை ஆயுதம் பத்தி இதை கொடுத்துருக்காங்க.
இதோட 2வது இயலும் முடியுது. புரியுதா? இடையில திருக்குறள் தான் படிச்சிருங்க. வந்துருச்சு பாருங்க திருக்குறள். ஸோ இதுல ஒரு 10 குறள் திருக்குறள் திருவள்ளுவரை பத்தி நூல்வெளியில கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. புக் பேக்கு எந்திர உலகம், அதுல அறிவியல் ஆத்திச்சுடி, எழுது நெல்லை சு முத்து, சொல்லும் பொருளும் நூல்வெளியில ஆசிய குறிப்பு நூல் குறிப்பு, அதோட புக் பேக். அடுத்த அறிவியலால் ஆகும் செய்யுளு, எழுதுனது இது பாடலோட ஆசிரியர் குழு தான். ஓகேவா? யாரும் குறிப்பிட்ட நபர் எழுதல. பாடலோட பொருள் படிச்சுக்கோங்க. வானியலுக்கும் கடல் மீனியலுக்கும் சொன்னது பாத்தியாரு. புக் பேக். அடுத்து கணியனி நண்பன், இது துணைப்பாடம் தான், இது ஒன்றும் வேண்டாம். ஓகேங்களா? புக் பேக் பாக்ஸ் இருந்தா படிச்சுக்கோங்க. தெரிந்து கொள்வோம், உங்களுக்கு தெரியுமா, அதெல்லாம் இருந்தா படிச்சுக்கோங்க. அதான் புக் பேக் இருக்கு. அடுத்து தேர்ட் இயர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒளிபெயர்ந்தது, இதுவும் ஒரு துணைப்பாடம் தான். அப்துல் கலாம் பத்தி லெசன்ஸ் இது. ஓகேவா? அப்துல் கலாம் பத்தி ஒரு சில விஷயங்கள் இதுல இருக்கு. அந்த மாதிரி செலக்டிவா டேட்டாஸ் தான் எடுத்து படிச்சுக்கோம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். சரிங்களா? மொழிக்கு முதல்ல வர்றது என்னென்ன, மொழிக்கு இறுதியில வர்றது என்னென்ன, அதெல்லாம் பத்தி தெளிவாக இதுல கொடுத்துருக்கான். சொல்லி நிலையில வர எழுத்துக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. திருக்குறள் கடவுள் வாழ்த்துல உள்ள 10 குறள். ஓகேவா? கடவுள் வாழ்த்துல நமக்கு கூடிய முதல் அதிகாரம், அதுல இருக்க 10 குறள். அடுத்து வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, மக்கட்பேறு, அன்புடைமை, இனியவை கூறல், இதெல்லாம் படிச்சிட்டீங்கன்னா ஒரு இயலை முடிச்சிட்டோம். அது டேர்ம் 1 முடிச்சிட்டோம். இப்ப அடுத்து அப்படியே டேர்ம் 2 பார்த்துடலாம். 2ஆம் பருவம். இரண்டாம் பருவத்துல கண்ணின் தொகுல மூதுரை. ஓகேவா? மூதுரை எழுதுறது ஔவையார் நமக்கு தெரியும். அதுல வர சொல்லும் பொருளும் பாடலோட பொருள். இதுல ஔவையாரை பத்தியும் இந்த மூதுரையை பத்தியும் இருக்கு நூல்வெளியில. அதோட புக் பேக் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் துன்பம் வெல்லும் கல்வி. எழுந்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சொல்லும் பொருளும் பாடலோட பொருள். இதுல நூல்வெளியில பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பத்தி இருக்கும். புக் பேக் படிச்சிருங்க. கல்விகண் திறந்தவர் காமராஜர். காமராஜர் லெசன் படிச்சுக்கோங்க, டெஃபினட்டா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? காமராஜர் இந்த லெசன்ல ஒரு பாயிண்டையுமே விட்டுறாதீங்க, எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஏன்னா பாரத விருது அவருக்கு எந்த வருஷம் வழங்கினாங்கிறது கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்டுட்டு இருக்காங்க, அது இருக்கு இதுல. புக் பேக் படிச்சிருங்க. நூலகம் நோக்கி, இதுல அண்ணா நூற்றாண்டு நூலகம் பத்தின லெசன் இருக்கும். இதுலயுமே முதல் தளம், 2ஆவது தளம், 3ஆவது தளத்துல என்னென்ன நூல்கள் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் சீனால இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல இருக்கும், படிச்சுக்கோங்க. இந்த லெசனும் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள் இலக்கணம் பார்த்துக்கோங்க. இதுல இப்போ ஒரு இயல் முடியுது, அடுத்த இயல் பாருங்க. அடுத்து பாடறிந்து ஒழுகுதல், அதுல ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை எழுதுவது பெருவாயின் மொழியார். அதுல வரக்கூடிய சொல்லும் பொருளும் பாடலோட பொருள் நூல்வெளி. நூல்வெளியில ஆசாரக்கோவை பத்தியும் இருக்கும், பெருவாயின் மொழியாரை பத்தியும் இருக்கும். புக் பேக் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் கண்மணியே கண்ணுரங்கு, அதோட சொல்லும் பொருளும் தொகை சொற்கள். முத்தேன்னா என்ன, முக்கணினா என்ன, முத்தமிழ்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. பாடலோட பொருள் நூல்வெளி. தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்கள் அதை பத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து புக் பேக் படிச்சுக்கோங்க. தமிழர் பெருவிழா, பொங்கல் பத்தி இதுல கொடுத்துருக்காங்க. சும்மா ரீட் அவுட் விட்டுக்கோங்க, ரொம்ப டெப்தா படிக்கணும்னா ஜஸ்ட் ரீட் அவுட் விட்டுக்கோங்க. இதுல பொங்கல் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்ல என்னென்ன மாதிரி சொல்றாங்க அந்த பாயிண்ட்ஸ் இதுல இருக்கும், அதை கரெக்டா படிச்சுக்கோங்க. இங்க பாருங்க. ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் என்ன சொல்றாங்க அந்த விஷயங்கள் இந்த பாக்ஸை படிச்சுக்கோங்க, தெரிந்து கொள்வோம். அடுத்து புக் பேக் மனம் கவரும் மாமல்லபுரம். இது வேண்டாம், இந்த இது விட்டுருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மயங்கொலிகள். மயங்கொலிகள்னா அந்த எழுத்து சவுண்ட் ஒரே மாதிரி வர்றது. இப்ப ந சொல்லுவாங்க, ல ல லன்னு சொல்லுவாங்க, ர ரன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் மயங்கொலி எழுத்துக்கள். சரிங்களா?
சோ அது ஒன்னொன்னும் நம்ம உச்சரிக்கிறப்ப எங்க இருந்து உச்சரிப்போங்கிறது கொடுத்திருக்காங்க. நகரம் நகரம் நகரம். இதுல இட்டு இணைத்தெல்லாம் இணை எழுத்துக்கள். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோ புக் பேக் படிச்சுக்கோங்க. திருக்குறள் கொடுத்துருக்காங்க. விருந்தோம்பல்ல 2, கல்லாமையில 2, ஊக்கமுடைமையில 3, 4 இருக்கு. பயன்ல சொல்லாமையில ஒரு 2 இருக்கு. புக் பேக் படிச்சுக்கோங்க. கூடி தொழில் செய். நானிலம் படைத்தவன். நானிலம் படைத்தவன் எழுந்தது முடியரசன். இதுல முடியரசனோட நூல்வெளி படிச்சுக்கோங்க. புக் பேக் கடலோடு விளையாடு. இதுல நெய்தல் திணை படி கொடுத்துருக்காங்க. அடுத்து நூல்வெளி. வாயுமொழி இலக்கியத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. புக் பேக் படிச்சிருங்க. வளரும் வணிகம். இது வந்து உரைநடை லெசனு. சில வணிகத்தை பத்தி கொடுத்துருப்பாங்க. அதனால இந்த லெசன் ரொம்ப முக்கியம். அது இல்லாம உங்களுக்கு பாடல் வரிகள் கொடுத்துட்டு அது எந்த பாடல்ங்கிற டேட்டா இதுல இருக்கு, தெரிந்து கொள்வோம். அதனால எல்லாத்துலயுமே அந்த பாக்ஸ் உங்களுக்கு தெரியுமா, தெரிந்து கொள்வோம் படிச்சிருங்க. டெஃபினட்டா அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. புக் பேக் இருக்கு, படிச்சிருங்க. அடுத்து உழைப்பே மூலதனம். இந்த லெசன் வேண்டாம், இது துணைப்பாடம், இது வேண்டாம். சுட்டி எழுத்துக்களோட சுட்டு எழுத்துக்களும் வினா எழுத்துக்களும். சோ அகச்சுட்டு புறச்சுட்டு அந்த விஷயங்கள். அடுத்து வினா எழுத்துக்கள், அதை பத்தியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட தமிழ்ல டேர்ம் 2 முடியுது. இதுல இருக்கக்கூடிய ஒரு 3 இயல் முடியுது. இதுல திருக்குறள் கொடுத்துருக்காங்க. விருந்தோம்பல், கல்லாமை, ஊக்கமுடைமை, பயனில சொல்லாமை, இதெல்லாம் இருக்கு. படிச்சீங்கன்னா செகண்ட் டேர்ம் முடியுது. அடுத்து டேர்ம் டேர்ம் அப்படியே ஓபன் பண்ணிடலாம். தேர்ட் டேர்ம் தமிழ்ல 6th நியூ புக்ல 3ஆம் பருவம். புதுமைகள் செய்யும் தேசம். இதுல பாரதம் அன்றைய நாற்றங்கள் எழுந்த தாராபாரதி. சோ சொல்லும் பொருளும் இருக்கு, பாடலோட பொருள், நூல்வெளியில தாராபாரதியை பத்தி படிச்சுக்கோங்க. அடுத்து புக் பேக் முடிச்சீங்கன்னா தமிழ்நாட்டில் காந்தி. இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. ஓகேவா? தமிழ்நாட்டில் காந்தி. சோ காந்தி தமிழ்நாட்டுல வந்தது எல்லா இதுவுமே இதுல இருக்கும். அப்ப நீங்க படிக்கிறப்ப பேக்ரவுண்ட்ல ராஜாஜி எல்லா விஷயங்களும் இதுல படிக்கிற மாதிரி இருக்கும். சோ எல்லாமே படிச்சுக்கோங்க. இந்த லெசன்ல ஒரு பாயிண்ட் விடாம படிச்சிருங்க. வேலுநாச்சியார் படிச்சிருங்க, ஃபுல்லாவே படிச்சிருங்க இந்த லெசன்ஸ்லாம். அடுத்து 4 வகை சொற்கள். உங்களுக்கு தெரியும் சொல் வந்து இலக்கண அடிப்படையில் 4 வகைப்படும். அந்த 4 வகையை பத்தி இதுல கொடுத்துருக்காங்க, படிச்சிருங்க. சோ தேர்ட் டேர்ம்ல ஒரு இயல் முடியுது, அதுல 2வது இயல். அப்ப சொல்லப்போனா நம்ம 6th புக்ல மட்டும் 7 இயல் பார்த்துட்டோம். இப்ப பார்க்க போறது 8வது இயல். எல்லாரும் இன்புற. அதுல பராபர கண்ணி எழுந்தது தாயுமானவர். சொல்லும் பொருளும் பாடலோட பொருள், தாயுமானவர் பத்தின விஷயங்கள் படிச்சிருங்க. அடுத்து நீங்கள் நல்லவர் ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க. எழுந்தது கலீல் கிப்ரான். சொல்லும் பொருளும் கலீல் கிப்ரான் பத்தி படிச்சிருங்க. பசிப்பினி போக்கிய பாவை, இது நாடகம். ஓகேவா? மணிமேகலை பத்தி இதுல வரும், அதனால படிச்சுக்கோங்க. இது மணிமேகலை, ஆதிரை, அதை பத்தி வரும், அதனால இதை படிச்சுக்கோங்க. பாதம் இது வேண்டாம், இது துணைப்பாடம், இது வேண்டாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பெயர்ச்சொல். நம்ம பார்த்தோம் 4 வகைன்னு, அதுல பெயர்ச்சொல் மட்டும் 6 வகை. பெயர்ச்சொல்லை பத்தி மட்டும் இதுல தெளிவா கொடுத்துருப்பாங்க. இதிலே காரண பெயர், காரண சிறப்பு பெயர், இடுகுறி பெயர், இடுகுறியில பொது பெயர், சிறப்பு பெயர் எல்லாமே கொடுத்துருக்காங்க, படிச்சிருங்க. அடுத்து பார்த்தோம்னா திருக்குறள் கொடுத்துருக்காங்க, ஒரு 10 குறள் படிச்சிருங்க. புக் பேக் படிச்சிருங்க எல்லாத்துலயும். 3வது இயல் வந்தாச்சு, இன்னுயிர் காப்போம். இதுதான் 6th தமிழ் நியூ புக்ல கடைசி. அதுல ஆசிய ஜோதி பாடல் இருக்கு. எழுந்தது கவிமணி தேசிய விநாயகனார். சொல்லும் பொருளும் பாடலோட பொருள், நூல்வெளி, தேசிய விநாயகனார் அவரை பத்தி இதுல இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து மனிதநேயம்.
மனிதநேயத்துல வள்ளலார் பத்தின லெசன்ஸ் இருக்கும். ஸோ வள்ளலார் சொன்னது வாடிய பேரை கண்ட போதெல்லாம் வாடின. இதுல அன்னை தெரசா பத்தி கொடுத்துருக்காங்க, கைலாஷ் சத்யார்த்தி பத்தி கொடுத்துருக்காங்க, 3 பேரை பத்தியும் படிச்சிருங்க. அடுத்து புக் பேக் இருக்கு. முடிவில் ஒரு தொடக்கம், இது வேண்டாம், இது துணைப்பாடம், இது வேண்டாம். அடுத்த அணி இலக்கணம், இதுல ஒரு 3 இது மட்டும் 2 அணி பத்தி மட்டும் கொடுத்துருக்காங்க, அதை படிச்சிருங்க. படிச்சிட்டோம் அப்படின்னா ஓகேவா. கடைசியா திருக்குறள் இருக்கும். அரண் வலியுறுத்தல்ல 10, ஈகையில 10, இன்னா செய்யாமையில 10, கொல்லாமையில ஒரு 10 குறள், பெரியார் பிள்ளையாமையில 10 குறள். ஓகேவா. இப்ப படிச்சிட்டீங்கன்னா 6th 3 டேர்முமே முடிச்சிட்டோம். ஓகேவா. அந்த 9 இயலுமே நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து குப்தர்கள் பத்தியும் சிமுலேஷன் பத்தியும் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப தேர்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு குப்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குப்தர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6th புக்ல 11th புக்ல கவர் ஆகும். ஸோ அதுல என்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை நான் அப்படியே சொல்லிடுறேன், நீங்க அதை படிச்சுக்கோங்க. அதுல பாக்குறப்ப 6th டேர்ம் 3ல சோசியல்ல 3ஆவது லெசன். ஓகேவா. ஹிஸ்டரியில டேர்ம் 3ல சோசியல்ல 3ஆவது லெசன் பாத்தீங்கன்னா குப்தர் லெசன் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம 11th ஒரு லெசன் இருக்கு, அந்த 2 லெசனையும் நம்ம பார்த்தலாம். ரைட்டா, ரைட். ஸோ பாத்தீங்கன்னா இதுல அறிமுகம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ கிபி 3ஆம் நூற்றாண்டு இறுதியில தான் வட இந்தியால குஷானர்களாலும் தெற்கே சாதபாகனர்களாலும் நிறுவப்பட்டிருந்த வலிமை வாய்ந்த பேரரசுகள் பெருமை வலிமை இழந்தன. ஓகேவா. சோ குப்தர் வீழ்ச்சிக்கு பின்னர் அதை தொடர்ந்து 50 ஆண்டு இடைப்பட்ட காலத்துக்கு பின்னர் வர்த்தராச வம்சத்தை சேர்ந்த ஹர்ஷர் வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியாவை கிபி 606 647 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. சோ அதோட சான்றுகள், தொல்லியல் சான்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கல்வெட்டுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல குப்த அரசரால் வெளியிடப்பட்ட தங்க வெள்ளி செப்பு நாணயங்கள் இருக்கு. சமுத்திரகுப்தரோட அலகாபாத்தூன் கல்வெட்டு இருக்கு. அப்ப கேள்வி எப்படிங்கன்னா அலகாபாத்தூன் கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா யாரோடதுன்னு கேட்கலாம். அது ஒன்லைனரா இப்ப கேட்கறது இல்ல. சோ ஸ்டேட்மெண்ட்ல வரும். இப்ப சமுத்திரகுப்தர்னா ரைட், சந்திரகுப்தர்னா தப்பாகும். ஓகேவா. அந்த இதை பாத்துக்கோங்க. அடுத்து மெக்ராலியம்புத்தூன் கல்வெட்டு, 2ஆம் சந்திரகுப்தரோட உதயகிரி குகை கல்வெட்டு, ஸ்கந்தகுப்தரோட பிதாரித்தூன் கல்வெட்டு, கத்வா பாறை கல்வெட்டு, மதுமான் செப்பு பட்டயம், அது பஞ்சாப்ல இருக்கு. சோ அதோட இலக்கிய சான்றுகள் என்னென்ன, ஏன்னா முன்னாடி பார்த்தது தொல்லியல் சான்றுகள், அடுத்து இலக்கிய சான்றுகள். சோ அது என்னன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து குப்த அரசரோட வம்சம் எப்படி நிறுவப்பட்டுச்சு அப்படின்றாங்க. குப்த அரச வம்சத்தை நிறுவது ஸ்ரீகுப்தர் தான். அவர் தற்போதைய வங்காளம் பீகார் பகுதியில் ஆனதா கருதப்படுது. நாணயங்கள்ல முதலா இடம்பெற்ற குப்த அரசரோட வடிவம் இவருடைய தான். புரியுதா. இவருக்கு பின்னர் இவருடைய மகன் கடோத்கச்சர் அரச பதவி ஏற்றாரு. கல்வெட்டுகள் இவர்கள் இருவருமே மகாராஜா அப்படின்னு குறிப்பிடப்பட்டாங்க. சோ முதலாம் சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தரோட ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா கிபி 319 315 வரைக்கும். முதலாம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணக்கிறாரு. இக்குடும்பத்தோட ஆதரவோடு வட இந்திய சிற்றரசை ஒரு வெற்றி கொண்டு ஒரு பேரரசின் முடியரசராக தன்னை மூடி சொல்லிக் கொண்டாரு. சந்திரகுப்தர் வெளியிடப்பட்டவை என கருதப்படும் தங்க நாணயங்கள்ல சந்திரகுப்தர் குமாரதேவி ஆகிய இருவரோட உருவங்கள் வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு. லிச்சாவையா என்ற வாசகமும் பொறிக்கப்பட்டிருக்கு. லிச்சாவிங்கிறது பழமையான கனசங்கங்கள்ல ஒன்று. அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாடுக்கும் இடைப்பட்டதாக இருந்தது. ஓகேவா. கங்கை நதிக்கும் நேபாள நாட்டுக்கும் நடுவுல, கங்கை நதி உங்களுக்கு தெரியும், அதுக்கு மேல நேபாள நாடு இருக்கும். சோ 2க்கும் இடைப்பட்டதா இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சமுத்திரகுப்தர், அவரோட காலம் பாத்தீங்கன்னா கிபி 335 380 வரைக்கும். முதலாம் சந்திரகுப்தரோட மகன் தான் சமுத்திரகுப்தர். குப்தர் சமுத்திரோட தலைச்சிறந்த அரசரை இவர் தான் பாக்குறாங்க. சமுத்திரகுப்தரோட அவைக்கால புலவரான ஹரிசேனர் இயற்றிய பிரயாகை மெய்கீர்த்தி, அதாவது பிரசஸ்தின்னு சொல்லுவாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா அலகாபாத் தூண்ல பொறிக்கப்பட்டிருக்கு. சமுத்திரகுப்தரோட ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று அலகாபாத் தூண் கல்வெட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குப்தார்ச வம்சம் ஒருங்கிணைக்கப்பட்டதை பத்தி கொடுத்துருக்காங்க. சமுத்திரகுப்தர் மகத்தான போர் தளபதி. அவர் பேரரசரானவுடன் நாடு முழுவதும் படையெடுத்து சென்றார். தென்னிந்தியாவின் மீது படையெடுத்தார். தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபனை சமுத்திரகுப்தர் தோற்கடிக்கிறார். வட இந்தியாவில சமுத்திரகுப்தர் 9 அரசுகளை கைப்பற்றாரு. தெரிஞ்சால் இந்த 12 அரசர்களை தனது கட்டுப்படுத்தலாக்கி அவர்களை கக்வம் கட்டவும் செய்தாரு. கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபோட கிழக்கு பகுதி ஆகியோட அரசர்களும் ராஜஸ்தானம் சேர்ந்த பல்வேறு பலர்களும் சமுத்திரகுப்தரோட மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிறாங்க. சமுத்திரகுப்தர் ஒரு பிக்ஷு பக்தர். ஓகேவா. அவரோட பர்சனல் டீடைல்ஸ் இருக்கு. இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசன் சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர். அடுத்து 2ஆம் சந்திரகுப்தர். அவரோட ஆண்டு பாத்தீங்கன்னா 380 இருந்து 415 வரைக்கும் கிபில. 2ஆம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தரோட மகன். அவர் வந்து விக்ரமாதித்யர் அப்படின்னு அறியப்படுறாரு. அவர் சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றார். தென்னிந்தியா சூழ அவர் நட்புறவை பெற்றாரு. குதுப் மினாருக்கு அருகேயுள்ள இரும்பு தூண் விக்ரமாதித்யரால் உருவாக்கப்படுது என நம்பப்படுகிறது. இவருடைய ஆட்சியின் போதுதான் பாகியா எனும் சீன பௌத்தறிஞர் இந்தியா வராரு. மிகச்சிறந்த அறிஞர்களும் புலவர்களும் எழுத்தாளர்களும் கலைஞர்களும் இவரோட அவை அலங்கரிச்சதா சொல்லப்படுது. அவர்கள்ல ஒருவர் தான் காளிதாசர்.
சோ விக்ரமாதித்ய அவையில இருந்த நவரத்னங்கள் யார் யாருன்னு சொல்றாங்க. அது யார் யார்? இப்ப காளிதாசன் சமஸ்கிருத புலவர், ஹரிசேனா சமஸ்கிருத புலவர். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் யார் யாருன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இரண்டாம் சந்திரகுப்தரோட பட்ட பெயர்கள் விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர் சார்ந்த விஷயங்கள் படிச்சுக்கோம். இரண்டாம் சந்திரகுப்தரை தொடர்ந்து அவருடைய மகன் முதலாம் குமாரகுப்தர் அரியணையேறாரு. அவரே நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குறாரு. அப்ப நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனது குமாரகுப்தர். அடுத்து பாகியான். இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்துல சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் வந்து இந்தியாவுக்கு வந்தாரு. சோ அந்த டீடைல் கொடுத்திருக்காங்க. குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவியேற்ற ஸ்கந்தகுப்தர் சீனர்களின் படையெடுப்பை சந்திக்க நேரிட்டது. அவர் அவர்களை தோற்கடித்து விரட்டி அடிக்கிறாரு. ஆனா 12 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் படையெடுத்த அந்த சீனர்கள் குப்த பேரரசை தோற்கடிக்கிறாங்க. மிகச்சிறந்த குப்த பேரரசர்களோட கடைசி பேரரசர் பாலாதித்யர் முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணையேறினார். இவர் பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர் ஆவார். இவர் மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்தார். ஆனால் மிகிரகுலர் பௌத்தத்தை பகைமையோடு பார்த்ததால மனவேதனை அடைந்து கப்பம் கொண்டதை நிறுத்துறாரு. ஓகேவா? மிகிரகுலரை கைது செய்து சிறையில் அடைப்பதுல பாலாதித்யர் வெற்றி பெற்றாலும் மிகிரகுலர் வந்து வஞ்சகமா பாலாதித்யர் மகத்திலிருந்து வயிற்றாரு. பாலாதித்யருக்கு பின்னர் மாபெரும் குப்த பேரரசு தேடி காணாமல் போனது. குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் ஆவார். குப்தரோட ஆட்சி அமைப்பு ஓகேவா? தெய்வீக உரிமை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துறாங்க. அந்த விஷயங்கள் இருக்கு, படிச்சுக்கோங்க. சமூகமும் பொருளாதாரமும். சோ நிலம் மற்றும் விவசாயிகள் அந்த இதுல வந்து எப்படி இருந்திருக்காங்கன்ட்டு இதுல குப்த பேரரசர் ஓகேவா அந்த டயக்ராம்ல தெளிவா கொடுத்திருக்காங்க. சோ எதெல்லாம் குப்த பேரரசுல இருந்திருக்கு அப்படின்ட்டு கலர் வச்சு கொடுத்திருக்காங்க. இந்த டார்க் கலர் தான் குப்த பேரரசு. அப்ப இந்த இடம் அப்படியே குப்த பேரரசு, இங்கேயும் குப்த பேரரசு தான், இதுவும் குப்த பேரரசு தான். ஓகேவா? குப்தர் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்துதல். சோ சேத்ரானா என்ன, கிலானா என்ன, அப்ரகலானா என்ன, பக்தினா என்ன, கவத சரகானா என்னன்னு கொடுத்திருக்காங்க. படிச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. சோ அவங்களோட வணிகமும் வர்த்தகமும். சிரேஸ்தியை சாத்தவகா அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. சிரேஸ்தின்றவங்க ஓர் இடத்துல நிலையாக வணிகம் செஞ்சவங்க. சாத்தவகா அப்படின்றவங்க எருது பூட்டிய வண்டிகளை பொருட்களை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செலுத்தினர். நாலந்தா பல்கலைக்கழகம் அதை பத்தி முன்னாடியே பார்த்திருந்தோம். அதோட டீடைல் இதுல இருக்கு. புரியுதா? சீனர்கள்னா யாரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட். உலோகவியல் இருக்கு. அடுத்து சமூகம். புத்தகால சமூகம் 4 வர்ணங்களை கொண்ட வர்ணாசிரம முறையில அமைஞ்சிருக்கு. ஓகேவா? அது தந்தை வழி சமூகமா வந்திருக்கு. மனுவின் சட்டங்கள் நடைமுறையில் இருந்தன. அவற்றின்படி பெண்கள் தந்தையின் கணவனின் அல்லது மூத்தவங்களின் பாதுகாப்பை இருத்தல் வேண்டும். சோ பலகால மனம் பரவலாக நடைமுறையில் இருந்திருக்கு. அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து அடிமை முறை. இந்தியாவில் அடிமை முறை மேலை நாடுகளில் இருந்தது போல ஒரு நிறுவனமாக இல்லை. ஆனால் குப்தர்கள் காலத்தில் பல்வேறுபட்ட அடிமைகள் இருந்தாக சான்றுகள் இருக்கு. மதம். வேத மதமும் வேத சடங்குகளும் புத்துயிர் பெற்று மீண்டும் நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேவா? கலையும் கட்டடக்கலையும். கட்டுமான கோவிலை முதன்மையாக கட்டியவர்கள் குப்தர்கள் தான். ஓகே. அடுத்து இலக்கியம். சோ பிராகிருத மக்களால் பேசக்கூடிய மொழியாக இருந்த போதிலும் புத்தகங்கள் சமஸ்கிருதத்தை அலுவல் மொழியா வச்சு கொண்டு வந்திருக்காங்க. ரைட். கணிதம், வாணிகம் மற்றும் மருத்துவம். பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பும் அதை பயனாவளிச்சாக தசமின் முறையும் புத்தர்கள் நவீன உலகிற்கு விட்டு சென்றுள்ள மரபொழி சொத்து. வர்த்தகம் வர்த்தன அரச வம்சம். வர்த்தனா அல்லது புஷிய புதிய அரச வம்சம் தானேஸ்வரி தலைவராக கொண்டு ஆட்சி புரிந்தது. ஓகே. ஹர்ஷவர்த்தனர் பேரரசு. இது ஹர்ஷர் பேரரசு. ஹர்ஷோட தலைநகரம் பின்னநகரங்கள் தெளிவா கொடுத்திருக்காங்க. ஹர்ஷவர்த்தனோட படையெடுப்புகள், அவங்களோட மத கொள்கை, நிர்வாகம், பாக்ஸ படிச்சிருங்க. கலை மற்றும் இலக்கியம் எப்படி இருந்தது, உலகம் அந்நாளில் எப்படி இருந்தது, பாட சுருக்கம். இதை படிச்சு முடிச்சுட்டு பாட சுருக்கத்தை படிச்சிருங்க. இதுதான் அதோட ரிவிஷன். ஓகேவா? சார் 6th புக்ல இருக்கக்கூடிய புத்தகங்கள் பார்த்துரும். அடுத்து 11th புக்ல இருக்கக்கூடிய புத்தகங்கள் பார்த்துடலாம். புக் பேக் படிச்சிருங்க. என்ன ரைட். 11th ஹிஸ்டரியில 7th லெசனா புத்தர் தனியாவே கொடுத்துருக்காங்க. சோ இதுல புத்தக லெசனை பத்தி படிச்சுக்கலாம். அதே அறிமுகம் அதே தான். வரலாற்று சான்றுகள் பக்கம் இலக்கிய சான்றுகள் அதே பாயிண்ட்ஸ் இங்க கொஞ்சம் டீடைலா டெப்தா கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ கல்வெட்டு சான்றுகள் அதே தான். மெக்ரோடி இரும்புத்தூண் கல்வெட்டுகள் மூலம் சந்திரகுப்தரோட சாதனைகள், அலகாபத்தூர் கல்வெட்டுகள் சமுத்திரகுப்தரோட ஆட்சி, அதை பத்தி சொல்றது. நாணய ஆதாரங்கள், புத்தர் வம்சத்தோட தோற்றம் கொடுத்திருக்காங்க. முதலாம் சந்திரகுப்தரும் பேரரசு உருவாகணும். அதுல கொஞ்சம் கம்மியா இருக்கும் பாயிண்ட்ஸ், இதுல கொஞ்சம் நிறையவே இருக்கும். பாயிண்ட் பை பாயிண்டா கொடுத்திருப்பாங்க. சமுத்திரகுப்தர் பொது ஆண்டு 335ல முதலாம் சந்திரகுப்தர் தனது புதல்வர் சமுத்திரகுப்தரை தனது வாரிசா நியமிக்கிறார். சோ சமுத்திரகுப்தரை பத்தின பாயிண்ட்ஸ் இதுல இருக்கு. அசோகத்தூண் கல்வெட்டுங்கிறது அவருக்கு தான். அலகாபத்தூன் கல்வெட்டு. குப்த பேரரசு அகைன் அந்த மேப் இதுல கொடுத்துருவாங்க 11th புக்லயும். ஓகே. மதுரா பாடலிபுத்திரம் கொடுத்து பாகியான் சொல்ற விஷயங்கள் இதுல இருக்கு. அடுத்து 2ஆம் சந்திரகுப்தர்.
குப்தரோட நிர்வாக முறை. ஓகேவா? சோ குப்தர் ஆட்சியில் அரசியல் அதிகார படிநிலைகள் காணப்பட்டன. வழங்கப்பட்ட பட்டங்கள், மேலதிகாரம், கீழ்ப்படுதல் ஆகிய உறவுகளின் வழியாக அதிகார படிநிலைகளை அறிய முடிகிறது. அரசர்கள் மகா ராஜாதிராஜ, பரமபட்டராக, பரேஸ்வரா போன்ற பட்டங்களை ஏற்றார்கள். பரம தெய்வத, கடவுளின் பரமபக்தன், பரம பாகவத, வாசுதேவ கிருஷ்ணன் பரமபக்தன் போன்ற அடைமொழிகளால் தம்மை கடவுளோடு இணைத்துக் கொள்றாங்க. அமைச்சர்கள் அதிகாரங்கள், முத்திரைகள், கல்வெட்டுகள் போன்றவற்றில் பதிவிடப்பட்டுள்ளவை அதிகாரிகளின் படிநிலைகளையும் அவர்களது பதவிகளையும் குறிப்பிட்டாலும் அவற்றின் தெளிவான பொருளை பல நேரங்களில் அறிய முடியவில்லை. ஹீனர்களோட தோற்றம் குறித்து உறுதியாக எதுவும் தெரியல. அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அமைச்சர் குழு, குப்த அரசர்களுக்கு ஒரு அமைச்சர் குழு உதவி புரிந்தது. அலகாபாத் கல்வெட்டு சபா என்ற ஒரு குழு பத்தி சொல்லுது. இது அமைச்சர் குழுவாக இருக்கலாம். மகாசந்தி விக்ரமா என்பவர் அமைச்சர்களை உயர்நிலையில் இருந்திருக்கார். இவர் அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர். இவர் தான் போர் தொடுத்தல், உடன்பாடு காணுதல், ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளுதல் என்று பிற நாடுகளுடனான தொடர்புகளுக்கு பொறுப்பானவர். நீதித்துறை, ராணுவம் ஆகியவற்றின் பொறுப்பு வகித்தவர் தண்டநாயகா அல்லது மகா தண்டநாயகா அப்படின்னு சொல்றாங்க. பேரரசோட பிரிவுகள், குப்தரோட பேரரசு தேசம் அல்லது புக்தி எனப்படும் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. உபாரிகா என்று அழைக்கப்பட்ட ஆளுநர்கள் இவை நியமிக்கப்படுகிறது. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா மாவட்ட மட்டத்திற்கு கீழே இருந்த நிர்வாக அலுவலர்கள். மாவட்ட மட்டத்திற்கு கீழ் விதி, பூமி, பதகா, பீடா அப்படின்னு பல்வேறு விதமான நிர்வாக அலுவலர்கள் இருந்திருக்கு. ராணுவம், முத்திரைகள், கல்வெட்டுகள் ஆகியன பாலாஜி கிருத்தியா, மகா பாலாஜி கிருத்தியா, அதாவது காலாட்படை மற்றும் குதிரைப்படை தளபதி போன்ற ராணுவ பதவிகளை குறிப்பிடுது. ரைட். பொருளாதார நிலைகள், வேளாண்மையும் வேளாண் அமைப்பும், ஷேத்ரானா பயிரக்கூடிய நிலம், கிலானா தரிசு நிலம், அப்ரகாதான காடுகளை தரிசு நிலம், வாஸ்தியா குயிலுக்கு தகுந்த நிலம், கபட சகாரணா மேய்ச்சல் நிலம். நில குத்தகை வகை, நிமித்தர்மா அந்த விஷயங்கள், அதோட தன்மை என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பல்வேறு வரிகளின் பட்டியல், பாகா, போகா, கரா, பலி, உதியங்கா, உபரிகரா, ஹிரண்யா, வாதபுதா, ஹலிவாரா, சுல்கா, கிளிப்தா, உபகிப்தா அதோட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பாசனம், விவசாயிகளோட நிலை, சுரங்கமும் உலோகவியலும் எல்லாமே படிச்சிருங்க. பண்பாட்டு மலர்ச்சி, கலையும் கட்டடக்கலையும் எப்படி இருந்திருக்கு, குடைவரை கட்டுமான கோவில்கள் எப்படி இருந்திருக்கு, ஸ்தூபிகள்னா என்ன, சிற்பங்கள்னா என்ன, உலோக சிற்பங்கள் என்ன, ஓவியங்கள் என்னென்ன இருந்திருக்கு, சமஸ்கிருத இலக்கியம் என்னது, சமஸ்கிருத இலக்கணம் என்ன ஃபாலோ பண்ணிருக்காங்க, புராணங்களும் இதிகாசமும். இன்று நாம் அறிந்திருக்கும் அறிவியல் புராணங்கள் இந்த காலத்தில் தான் இயற்றப்பட்டன. இவை பிராமணர்கள் பதிவு செய்த தொன்ம கதைகளாக இருந்தன. புரியுதா? பௌத்த இலக்கியம், சமண இலக்கியம், சமயம் சாரா இலக்கியம், நாலந்தா பல்கலைக்கழகத்தை பத்தி இதுலயும் டீடைலா கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாலந்தா பல்கலைக்கழகம் உத்தரகாலத்தானே வருது. குப்த பேரரசோட வீழ்ச்சி கடைசியா கொடுத்துருக்காங்க. சோ குப்த கடைசி அரசர் அறியப்படுற விஷ்ணுகுப்தர். இவர் பொது ஆண்டு 540 முதல் 550 வரை ஆட்சி செய்யறாரு. உள்நாட்டு பூசல்களும் அரச குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளும் அந்த வீழ்ச்சிக்கு காரணமாயின. புத்தகுப்தர் என்ற குப்த அரசர் ஆட்சி காலத்தில் மேற்கு தக்காணத்தின் வாகனக அரசரான நரேந்திர சேனா மால்வா, மேகலா மற்றும் கோசலா மீது படையெடுக்கிறாரு. பின்னர் மற்றொரு வாகனக அரசரான அரிஜன் மாலவத்தையும் குஜராத்தையும் உத்தரப்பிரதேச கைப்பற்றாரு. இரண்டாம் சந்திரகுப்தரோட பேரனான ஸ்கந்தகுப்தரோட ஆட்சி அப்ப ஹீனர்கள் வடமேற்கு இந்தியாவின் மீது படையெடுக்கிறாங்க. ஸ்கந்தகுப்தர் ஹீனர்களை வேட்டுவதில் வெற்றி பெற்றாலும் அதன் விளைவுகள் பேரரசின் நிதி நிலையை நடைபெற செய்யுது. ஓகேவா? 6ஆம் நூற்றாண்டு ஹீனர்கள் மாலவம், குஜராத், பஞ்சாப், கந்தாரா இதெல்லாம் கைப்பற்றாங்க. எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க, படிச்சிருங்க. ஓகே, பாடம் முடிஞ்சிச்சு. அதோட பாட சுருக்கம் படிச்சிருங்க. அதோட புக் பேக் படிச்சுக்கோங்க. ஸோ 6th புக்ல இருக்கிற 11th புக்ல இருக்கிற குப்தர்களோட ஒரு ஓவர்வியூ பார்த்துருக்கோம். ஸோ என்னென்ன படிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம், தமிழ் முடிச்சிட்டோம். அடுத்து குப்தர்கள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன், சுருக்குகளை டெஸ்ட்டுக்கு நீங்க என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். ரைட். சிம்பிளிபிகேஷன் தமிழ்ல சொல்லணும்னா சுருக்குகள். நான் ஃபாஸ்டா சொல்லிடுறேன், என்னென்ன பார்க்கணும்னு நீங்க பாத்துக்கோங்க. ரைட். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன்ல வி போர்ட்மாஸ் ரூல் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ். ஓகேவா? சர்ட்ஸ் இண்டிசஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. இத பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கு. இப்ப a பவர் m into a power n is equal to a power m plus n. இது ஒரு ஃபார்முலா. a power m divided by a power n is equal to a power m minus n. இது ஒரு ஃபார்முலா. a power m power n is equal to a power m into n. இது ஒரு ஃபார்முலா. a power minus n is equal to 1 by a power m. இது ஒரு ஃபார்முலா.
இந்த 4 ஃபார்முலாஸையும் உங்களுக்கு சம்ல யூஸ் பண்ண தெரியணும். இந்த 4 ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. இந்த 4 ஃபார்முலா தான் சர்ட்ஸ் அண்ட் டிசஸ் சொல்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கேள்வி இந்த மாதிரி கேட்பாங்க. 75 பிளஸ் 29 பிளஸ் 40 பிளஸ் ரூட் ஆஃப் 81 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கேள்விகள் சால்வ் பண்ணதுக்கு ஒண்ணும் இல்ல, இதை மட்டும் பாத்தீங்கன்னா போதும். 75 பிளஸ்க்கு ரூட் எடுக்கணும். இப்ப ஆக்சுவலா இங்க பாருங்க, 49க்கு ரூட் எடுத்தா 7ன்னு வரும், 64க்கு ரூட் எடுத்தா 8ன்னு வரும், 81க்கு ரூட் எடுத்தா 9ன்னு வரும், 100க்கு ரூட் எடுத்தா 10ன்னு வரும். கரெக்டா? இது உங்களுக்கு தெரியும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப 75 பிளஸ்னா இது 75க்கு அதிகமா இருக்கிறது 81 தான். இது இருக்குது, ஆனா உடனே அதிகமா இருக்கிறது 81. அப்ப அதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 9 தான் ஆன்சர். 9 போடலாம். இல்லைன்னா சால்வ் பண்ணி பாருங்க. இது ரூட் எடுத்தா 9, 49 கூட்டினா 7, 43 வந்து ரூட் எடுத்தா 7, 21 7 கூட்டினா 36, 30 ரூட் எடுத்தா 6, 25 6 கூட்டினா 81, 81 ரூட் எடுத்தா 9. அவ்வளவுதான். சோ போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ரூட் ஆஃப் 8, ரூட் ஆஃப் 8, ரூட் ஆஃப் 8 எக்ஸெட்ரா அப்படி கொடுத்தாங்கன்னா இதுக்கான ஆன்சர் 8 தான். உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதை போட்டுருங்க, அதான் ஆன்சர். புரியுதா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா போர்ட் மாஸ் ரூல் சொல்லிட்டேன். போர்ட் மாஸ்னா வி போர்ட் மாஸ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வினா விண்குலம். இப்போ ஒரு क्वेश्चनல 8 + 6 × 2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்படி கோடு போட்டுருந்தா அதான் வி விண்குலம். முதல்ல அதை தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? அதான் வி. அடுத்து பினா பிராக்கெட், ஓனா ஆஃப், டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ட்ராக்ஷன். ஒரு சிமுலேஷன் क्वेश्चन நம்ம இந்த ஆர்டர்ல தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபார்முலாஸ். சிமுலேஷனை நீங்க ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி क्वेश्चனை சால்வ் பண்ண தெரியும். அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் தேவைப்படும் அப்படின்னா, a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. a minus b the whole square is equal to a square plus b square minus 2ab. a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus ca. a plus b the whole cube is equal to a cube plus b cube plus 3a square b plus 3ab square. a minus b the whole cube na a cube minus b cube minus 3a square b plus 3ab square no. சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா a cube minus b cube na a minus b into a square plus ab plus b square no. அடுத்து a cube plus b cube na a plus b into a square minus ab plus b square no. எல்லாமே சொல்லியாச்சா? ஓகே. a square minus b square விட்டா a square minus b square na a plus b into a minus b. நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு, பட் சிம்பிளிஃபிகேஷனுக்கு நமக்கு இந்த ஃபார்முலாஸ் தேவை. இந்த ஃபார்முலாஸை क्वेश्चनல அப்ளை பண்ண தெரியும். உதாரணத்துக்கு வேணா ஒரு 2 3 क्वेश्चन போட்டு காட்டுறேன், கவனிங்க. இப்போ இந்த क्वेश्चन பாருங்களே. எழுநூத்தி 748 into 748 minus 248 into 248 divided by 500. இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணலாம், 748 ஏன்னு எடுத்துக்கிறேன், 248 பின்னு எடுத்துக்கிறேன். அப்ப இங்க ஏனும் இங்க பின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா a into a a square, b into b b square. அப்ப மேல a square minus b square இருக்கதா இருக்கும். இப்ப a square minus b square னா ஃபார்முலா என்ன வரும்? a plus b into a minus b. இப்பதான் பார்த்தோம், a plus b into a minus b. அப்ப a plus b னா ஃபர்ஸ்ட் இத கூட்டணும். கூட்டினீங்க அப்படின்னா 748 248 கூட்டினீங்கன்னா 996 வரும். a minus b னா 500 வரும். கீழ ஒரு 500 क्वेश्चनல இருக்கு. அப்ப இத கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் 996 முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நீங்க ஃபார்முலாஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இன்னொரு क्वेश्चन கூட பார்க்கலாம், கவனிங்க. 486 into 486 into 486 minus 386 into 386 into 386 divided by 486 into 486 plus 486 into 386
பிளஸ் 386 இன்ட்டு 386. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்து நம்மள்ட்ட கேட்பாங்க. இதுல என்ன பண்றேன்னா 486 நான் ஏனும் 386 நான் பீனும் வச்சுக்கிறேன். புரியுதா? அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இது a இன்ட்டு a இன்ட்டு a கியூப், b இன்ட்டு b இன்ட்டு b னா b கியூப். அப்ப a கியூப் மைனஸ் b கியூப்னு இருக்கும். அதுக்கான ஃபார்முலா என்னது? a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? இப்ப இதே ab ன்னு வச்சுக்கீங்களே, a இன்ட்டு a, 486 a ன்னு வச்சிருக்கோம். a இன்ட்டு a னா a ஸ்கொயர் பிளஸ் இதை a னும் இதை b ன்னு கொடுத்தீங்கன்னா a இன்ட்டு b ab பிளஸ் 386 b ன்னு கொடுத்தீங்கன்னா b இன்ட்டு b b ஸ்கொயர். சோ பாத்தீங்கன்னா இப்ப இது கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் இது மட்டும் தான் இருக்கும். அப்ப கழிச்சீங்கன்னா ஆன்சர் 100ன்னு ஈஸியா போடலாம். இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ல நீங்க அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் வந்து உள்ள யூஸ் பண்ண தெரியும். சோ யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அழகா வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஓகே ஸ்டூடெண்ட், சிம்பிளிஃபிகேஷன் பத்தியும் நான் ஓரளவு ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருக்கேன். சால்வ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். மற்றபடி பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதுதான் இருக்க போகுது. ஓகேவா? சோ பாருங்க, இதோ இந்த வீடியோல 6th தமிழ் ஃபுல் தமிழோட ஓவர்வியூ, குப்தர்களோட ஓவர்வியூ, சிம்பிளிஃபிகேஷன் ஓவர்வியூ நான் கொடுத்துருக்கேன். டெஸ்ட் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இதுல சொல்லி கொடுத்த விஷயங்களை நல்லா படிங்க, டெஸ்ட் நல்லபடியா பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.